ஒன்னொன்னுமே நீங்க ஸ்கொயர் பண்ணி போடும்போது டி ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் டிஐ ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். டியும் நமக்கு தெரியுது, டி ஸ்கொயர்னு தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, ஊக சராசரி முறை அஸ்யூமின் மெத்தட் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதில் சமேஷன் டிஐயோட வேல்யூ தெரியும், சமேஷன் டியோட வேல்யூ தெரியும், ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என் இதில் மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 10ன்னு, இல்லைனா நீங்கள் கவுண்ட் பண்ணி 10ன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தால் ஈஸி. 10 100ன்னுலாம் இருந்தால் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிட்டா போதும். இப்போ 10 டிவைடரில் இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிட்டா அதுதான் ஆன்சர். 9 இருக்குது, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.9 கிடைக்கும். அதை திருப்பி நீங்கள் தான் ஸ்கொயர் பண்ணி போடணும். ஆனால் இதை கேன்சல் பண்ணுறது ஈஸி. ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து 0.9 இன்ட்டு 0.9 பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.081 கிடைக்கும். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 0.81 கிடைக்கும். அப்போது 0.81 இது ரெண்டுத்தையும் கழிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 44.49 கிடைக்குது ரூட்டில். 44க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லுங்கள், ஒரு வர்க்க எண், முழு வர்க்க எண் சொல்லுங்கள் பார்ப்போம். 44க்கு பக்கத்தில் இருக்கு 7 ஸ்கொயர் எவ்வளோமா? 49 49 கரெக்ட். அதை விட சின்ன நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பர்னா என்னவா இருக்கும்? 6 6 எவ்வளோ? 36ஆ? 36. அப்போ 36க்கும் 49க்கும் இடையில இருக்கிறது தான் 44. அப்போ 6ஐ விட ஜாஸ்தி, 7ஐ விட கம்மி. அப்போ 6.5 சம்திங் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது 5 போடுறதா, 5ஐ விட ஜாஸ்தியாக போடுறதா, 5ஐ விட கம்மியாக போடுறதான்னு நம்ம கெஸ் பண்ணணும். 49க்கு பக்கத்தில் 44 ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸில் இருக்கா? 36க்கும் 44க்கும் கம்மி தொலைவு இருக்கா? அடுத்தடுத்த நம்பர் கூட்டி பார்த்தா 36லேருந்து 44 வரத்துக்கு ஒரு 8 நம்பரை கூட்ட வேண்டியது இருக்குது. 44லேருந்து 49க்கு 5 நம்பர் கூட்டினாலே போதும். அப்போது 7க்கு பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ 5ஐ விட ஜாஸ்தி. அப்போ 6.5ஐ விட ஜாஸ்தியாக ஒரு நம்பர் நீங்களாவே போட்டுக்கலாம். 6.6 7 எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அவ்வளோதாம்மா. இதுதான் அஸ்யூமின் மெத்தட். இந்த மெத்தட் தான் எல்லா சம்முமே இந்த மெத்தடில் போடுறது பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஈஸியாக இருக்கும், அது மாதிரி சீக்கிரமாகவும் கொஞ்சம் போட்டு முடிக்க முடியும். முடிஞ்சால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட். உங்களுக்கு ஒரு சம் எந்த மெத்தடில் போடுறதுன்னு தெரியலனா இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகேவா பாருங்கள், இந்த சம் எல்லாருக்கும் பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க.